மார்ச் மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏறத்தாழ ஒரு 5 கிரகங்களுடைய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லீப்னு சொல்லலாம். தான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு 10 மடங்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நிலைமைகள். ராகு வந்து 11ஆம் இடத்தில் வந்து மிதுனத்தில் பயிற்சி பெறுறதும், கேது 5ஆம் இடத்தில் சனியோர சேர்றதும், இது வந்து ஒரு விதமாக இருந்தாலும், மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கு போகிறதும், 15ஆம் தேதி புதன் வந்து கும்பத்துக்கு வருதும், 21ஆம் தேதி சுக்கிரன் வந்து கும்பத்தில் 7இல் புதனும் சுக்கிரனும் 8இல் சூரியனும் 10ஆம் இடத்தில் 22ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும். இதுதான் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள். இதில் பார்த்தப்போ தனஸ்தானமும் லாபஸ்தானமும் ரெண்டும் பலம் பெறதுனால புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருந்து 4இல் இருக்கிற குரு வந்து அவங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை மாத கடைசியில் பார்க்குறப்போ, இந்த மாத பிற்பகுதியில் வந்து நிறைய நன்மைகள் நடந்துட்டு இருந்தாலும், எதிர்பார்க்காத விதமான வெற்றி, லாபம், ஒரு சந்தோஷம், நிறைய பேருக்கு திருமணம், நினச்ச விஷயத்துலெல்லாம் ஒரு சக்ஸஸ் எல்லாம் ஏற்பட்டு இருந்தாலும், நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதம் வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். மாற்றம்ன்றது 2 விதம். ஒன்று பிரயாணங்கள், ஒரு தூரதேச பிரயாணங்கள், இல்லை இங்கே இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஒரு எக்ஸ்டென்சிவாக நிறைய ஏரியாஸ், நிறைய இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு காலகட்டமாகவும், இது இல்லாமல் பார்த்தோம்னா நிறைய நிகழ்வுகள், திடீர்னு ஒரு பணம் வருது, திடீர்னு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு செலவு வருது. அப்படி எது இருந்தாலும் இந்த மாதம் வருமானம் வந்து செலவை விட அதிகமாக வந்து ஒரு சந்தோஷமான போக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தோம்னா யூஸ்வலாகவே 5இல் சனி கேத்துவும் இருக்கிறப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன பசங்க விஷயத்திலும் இருந்தால் சரி, தன்னுடைய பிள்ளைகள் இல்லை அவங்களுடைய எஜுகேஷனை பற்றியோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கவலையை வந்து பொருட்படுத்தாமல் இருந்தாலே இந்த மார்ச் மாதம் வந்து எல்லா நன்மைகள் தடுக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதில் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பும் பணவரமும், தான் நினச்ச விஷயத்தில் வேலை கிடைக்கிறதோ சரி, எல்லாமே நடக்கக்கூடிய நிலைமையில் எல்லோரும் இருப்பாங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம், நல்ல வாய்ப்புகள், நல்ல வெற்றி, இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலைமைகள் இருப்பாங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வந்து நிறைய ஒரு சந்தோஷமான போக்கை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ராசிக்கு 7இல் புதன் சுக்கிரன் இந்த இருக்கிற காலகட்டங்களில் படிப்பு, பெண்கள், இவங்க எல்லாருமே ஒரு சந்தோஷமான போக்கை சிம்மராசிக்காரங்களில் பிறந்த பெண்களும் இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 8இல் சூரியன் இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனத்தோடு ஒரு சிறு உடம்பில் வந்து உபாதைகள் வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும். இருந்தாலும் நம்மளை அந்த 5இல் சனி கேத்து இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்திலையும் சரி, 4இல் குரு இருக்கிற இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் இந்த மாதம் வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமான மாதமாகவே அமையும். பொதுவாக இந்த மார்ச் மாதம் வந்து நம்ம சொல்கிற நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். இதை வந்து நிறையா வந்து நம்ம ராசி பலன்லேயே சொல்லிட்டோம்னா இதனால் நிறைய ஒரு தவறான ஒரு சிந்தனையில் போகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும், இதில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு சந்தேகமோ, உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சினாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, இது வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி, அப்படியே ஒரு வழிகாட்டி மாதிரி, எங்கேயாவது போனால் ஒரு மைல்கல் மாதிரி இது இருக்கும். இந்த ஜோதிடத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சரி, எங்களை ஸ்க்ரீனில் வர ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் மெசேஜ் பண்ணிங்கன்னா, ஒரு 4 நாள் கழித்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 10-15 பேருக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்ம ஜாதகத்துக்கு பதில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் திரும்பி கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்.
கிடைக்கிற இந்த கம்மியான நேரத்தில் வந்து நிறைய விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கத்தில் எது நிறைய நடக்கும்ன்றது உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி, உங்களுக்கு இருக்கிற யோகங்கள், இதெல்லாம் சான்று தான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஹெசிடேஷனும் பண்ணாமல் எங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 நாள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணால் நான் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் அருகாமையில் எந்த ஜோதிடர் இருந்தாலும், இந்த யூடியூப்பில் எத்தனை அஸ்ட்ராலஜர்ஸ் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு அணுகுனா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கலி இருந்தால் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் எங்களுக்கு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ப்ளீஸ், இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம், லைக் இட், share it and comment it.